ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டில் எப்படி பிரியாணி செய்வாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பிரிஞ்சி லீவ்ஸ். இது வந்துட்டு எங்கள் வீட்டிலே முளைச்சது ஆக்சுவலி பிரிஞ்சி லீவ்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் ஏலக்காய். இதெல்லாம் வந்துட்டு தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் காஞ்சி வரும்போது நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கணும் நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அந்த பிரிஞ்சி லீவ்ஸையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும். அதோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அந்த ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆனியன்ஸை வந்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் அந்த உப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுடணும். சிக்கனுக்கு, ரைஸுக்கு, இந்த ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்காக தயிர் ஆட் பண்ணிக்குவாங்க பிரியாணியில். தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரியாணி வந்துட்டு நல்லா வதங்கி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சிக்கன் எடுத்து போட்டுடணும். அதில் நல்லா கழுவி இருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன், ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும். அதில் தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கணும். அப்புறம் மிளகாய் பொடி போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா பிரியாணி மசால் கூட போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி பிரியாணி மசாலா இல்லை, இது எங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் பொடி. மிளகாய் பொடினா எல்லாமே சேர்ந்துருக்கும். மிளகாய் பொடி, காஞ்ச மிளகா, வரமல்லி, அப்புறம் வேறு என்னென்னமோலாம் போட்டு இந்த மிளகாய் பொடி எங்கள் வீட்டிலேயே அரைப்பாங்க. அதுதான் இது. அது ரொம்ப ஸ்மெல்லியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக அது போட்டால். அதனால தான் போடுறோம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். சிக்கன் வந்துட்டு நம்ம தண்ணியில் வேக விடாமல் அதை வதக்கியே கொஞ்சம் வேக விட்டுட்டோன்னா அது நல்லாயிருக்கும் பிரியாணியில். சிக்கன் வந்துட்டு இதில் பெருசு பெருசு பீஸாக இருக்குது. நீங்கள் வேணுன்னா குட்டி குட்டியாகவும் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் சிக்கன்.
அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கி எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே 1:3க்கு தண்ணி ஊற்றணும். எங்கள் வீட்டில் ஒரு கிளாஸில் நாங்கள் ரைஸ் போடுறனால 3 கப்பு அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். அதுதான் இது 3 கிளாஸ் தண்ணியை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியையும் எடுத்து அதில் போட்டுறணும். அது நல்லா போட்டு கொஞ்சம் அடுப்புலேயே குக்கரை மூடாமையே நல்லா அந்த பிரியாணி தண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு வேக விடணும். அந்த பிரியாணி நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டோன்னா. ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கிண்டி நல்லா இந்த பதத்துக்கு வர வைக்கணும் பிரியாணியை. தண்ணி பிரியாணி எல்லாம் இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடணும் பிரியாணியை. பெரிய பெரிய அண்டாலெலாம் வச்சா அவங்க கறிக்கொட்டையெல்லாம் போட்டு வேக வைப்பாங்க. நாங்கள் இப்படி பண்ணுறோம். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா டேஸ்டியான பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு பிரியாணி செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.